ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு செவரட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆட்டு செவரட்டி இன்னைக்கு எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்களா? ஆட்டு செவரட்டி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு செவரட்டி வந்து ஆட்டு செவரட்டி 200 ரூபாய். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஆட்டு செவரட்டி. கொஞ்சோண்டு தான் இருக்குது, கொஞ்சோண்டு. இதுதாங்க 200 ரூபாயாங்க. இது போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து ஆட்டு செவரட்டி இன்னைக்கு நான் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? செவரட்டியை நல்லா கட் பண்ணிக்கிடுவாங்க. கட் பண்ண முடியல அப்படின்னா நல்லா வேக வச்சு கட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா செவரட்டி வந்து கட் பண்ண முடியல. கட் பண்ணி பார்த்தேன், கட் பண்ண முடியல. நீங்க வந்து செவரட்டியை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அப்போ நல்லா கட் பண்ண வருங்க. இது வந்து தண்ணி ஊத்தி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கட் பண்ணவே முடியல. நல்லா வந்து வெந்துருச்சுன்னா குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாம் வேகணும் நம்ம. இப்ப வந்து நல்ல தண்ணி ஊத்தி நல்ல தண்ணியை ஊத்திட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்பதான் வேக கொஞ்சம் நல்லா. ஏன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கிறோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி அதுக்கப்புறம் தான் செய்யணுங்க. அப்பதான் தாளிக்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மாதிரி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா செவரட்டியை நல்லா வெல்லவே முடியாது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. குறைவா இல்லாம செவரட்டி வாங்கி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு சோம்பு போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு தனியா அரைச்சு வச்சிருக்கிறேன். சோம்பு நல்லா வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணுங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இங்க வந்து செவரட்டி வந்து ரொம்ப நல்லதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா ரத்தம் இல்லாதவங்க எல்லாம் செவரட்டி வந்து நல்லா நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு தான் இஞ்சி ரத்தம் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு, ரத்தம் வந்து இல்லாம இருக்கிறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டிக்கு அந்த செவரட்டியை போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு கொஞ்சம் அதுல மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து நம்ம வீட்டு மசாலா தூள் தான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட எது வேணாலும் போட்டுக்கிறேங்க. ரத்த விருத்திக்கு செவரட்டி அவ்வளோ நல்லது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த செவரட்டி சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். கை கால் வலி இருக்காது, மூட்டு வலி இருக்காது, நரம்பு வலி இருக்காது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதனால நல்லா செவரட்டி வாரத்துல ஒரு நாள் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். வயசானவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் செவரட்டி வாங்கி சாப்பிடுங்க. இப்போ செவரட்டி எல்லாத்தையும் போட்டாச்சு. செவரட்டி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நான் வீட்டு மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்குவேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவேன். எல்லாம் வந்து நம்ம வீட்டு மசாலா தூள் போட்டுட்டேன். நான் வந்து நீங்களும் வந்து வீட்டு மசாலா தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூளே போட்டுட்டேன். தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றி நல்லா திரும்பவும் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சுக்கிறோங்க. அப்போ திரும்பவும் நல்லா வெந்தாதான் நல்லா இருக்கும். கிரேவியா வரணும். நல்லா கிரேவியா வந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பாடு கிரேவி மாதிரி எப்படி வந்துருக்கு பாத்தீங்களா? செவரட்டி சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நீங்க இத சோத்துல போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்க, என்ன டேஸ்டா இருக்குமா. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ஆட்டு செவரட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா விலை தான் ரொம்ப விலை. 200 ரூபா ஒரே ஒரு பீஸு. இந்த மாதிரி கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் இருக்கிறவங்க நல்லா வாங்கி